தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். பிரவுன் கலர்ல இருக்கவங்க பிரௌனி, அதாவது புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்றேன். பிரவுன் கலர்ல இருக்கவங்க பிரௌனி. நேத்து என்னாச்சு அப்படின்னா, நேத்து 9 o'clock வந்து அவனுக்கு சாப்பாடு வந்து போட்டுட்டு பெட் ஃபுட் வந்து போட்டுட்டு, அதோட அவன் வந்து இன்னைக்கு நைட்டு தான் வந்து இந்த டைமுக்கு தான் இப்பதான் வந்தான். வந்த உடனே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே அவனோட உடம்புல எல்லாம் வந்து அப்படியே தண்ணியா இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல நனைஞ்சிருக்கான் போல. சாப்பாடே சாப்பிடாம அவன் வந்து வந்தோடனே அவன் தட்டை தான் வந்து தேடினா. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எனக்கும் இன்னைக்கு காலையில இருந்தே மூடே அப்செட்டா இருந்தது. ஐயோ எங்க போயிட்டான்னு தெரியல. 7 o'clock நான் வந்து கதவை திறந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உள்ள நான் எழுந்திருச்சேன்னு அவருக்கு தெரியும். வெளியில இருந்து சத்தம் போட்டுட்டே இருப்பாரு. உடனே வந்தோடனே அவர் நல்லா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அங்க பாயவும் இங்க பாயவும் அவரோட பொருள் எல்லாம் யூஸ்வலி அவர் விளையாடுவார் பாருங்க. அந்த பேக்ல இதுல எல்லாம் ஆக்டிவா விளையாண்டுட்டு ஒரே ஜாலி பண்ணிட்டு இருக்காரு. பாஞ்சிட்டு இருக்காரு. வீட்டுல வந்து ஒரு ரோஸ் இருந்தது. இப்ப சாமி கும்பிட்டு ஒரு சின்னோண்டு ஒரு ரோஸ் இருந்தது. அந்த ரோஸை பிடிச்சி அதை பாஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த ரோஸ் அங்கதான் இருக்கு. இவன் குப்பரிக்கு அடிக்கிறான். ஐயோ இவன் வந்து என்ன சொல்றது, பூனையா இவன் வந்து குரங்கான்னு தெரியல. என்னோட பசங்க வந்து வரல. இப்பதான் டான்ஸ் கிளாஸ் போயிருக்கானுங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரௌனி வந்து அந்த கேப்ல வந்து வந்திருக்கா. யாருமே கிடையாது. அவரும் கடைக்கு வந்து போயிருந்தாரு. பசங்க வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருந்தாங்க. நான் வந்து அவனோட வாய்ஸ் வந்து வெளியில கேட்டுச்சு. சத்தம் போட்டான். அப்பவே கதவு தந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவன் வந்து சந்தோஷப்பட்டான் வந்தான்ட்டு.